வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th டிசம்பர் 9ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னா, ஸோ நிஃப்டி 50 இருந்து கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துட்டு இருக்கு. அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மேலே ஒரு 3ஆம் தேதி வரைக்கும் மேலே போயிருந்திருக்கு. 4ஆம் தேதி 5ஆம் தேதி மார்க்கெட் லீவு, சாட்டர்டே சண்டே. அதுக்கப்புறம் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அதாவது 7ஆம் தேதி சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. 8ஆம் தேதி கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிருந்திருக்கு. இப்போ நமக்கு இண்டிகேட்டர்ஸ் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கோம். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 2025 தொடங்கினதுலேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதாவது இந்த 9 EMA மேலே கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து டைமண்ட் கிராஸ். ஸோ இங்கே போனனால பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி செல்லர்ஸ் இங்கே வந்து 7th வந்து 7ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா, செல்லர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. அதனால் மார்க்கெட் கீழே வரதுக்கான இண்டிகேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ எப்போ வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் செட்டப்பில் மார்க்கெட் வந்து ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி நம்ம சொன்னோம் மார்க்கெட் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகும்னு தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் 8ஆம் தேதிக்கான. ஸோ ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருந்திருக்கு, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிருந்திருக்கு. ஸோ இதுதான் 8ஆம் தேதி நடந்திருக்கு. இப்போ 9th அடுத்து 9ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டவுட். ஆனால் இப்போ இந்த 9ஆம் தேதிக்கு அது என்ன நடக்கும்னா, இங்கே நீங்கள் இந்த இந்த 3 எஸ்எம்ஐயும் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 200 ஃப்ளாட்டாக இருக்குது. அப்படின்னா லாஸ்ட் 200 கேண்டில்ஸ் வந்து பெரிய சேஞ்ச் ஆகலை. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்குன்னா, இந்த 100 எஸ்எம்ஏ வந்து 200 கிராஸ் பண்ண போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இந்த 9 EMA அதாவது 9 SMA எப்படின்னா, இந்த லாஸ்ட் 9 கேண்டில்ஸை வந்து ஆவரேஜ் பண்ண தான் இந்த 9 SMA. இந்த 9 SMA என்ன சொல்லுதுன்னா ஃப்ளாட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த 9 SMA பார்க்கும்போது பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவல் பவரில் தான் இருக்காங்க. வேற இந்த 100 பார்க்கும்போதும் 200 பார்க்கும்போது என்னன்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்லேயும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ்லேயும் இல்லாமல் இருக்குது. அப்போது மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதே மாதிரி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக நமக்கு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து ஆல்மோஸ்ட் நேற்று என்ன ட்ரேஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அதே மாதிரி இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். நீங்கள் வந்து ஒரு 1 இயர் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்க, இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது தெரியும். ஸோ நம்ம பார்த்தோன்னா இந்த இந்த பேஸுக்கு அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் நமக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சப்போர்ட் 23,300 இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் கீழே வந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே வரணும். ஸோ 23,300 இருக்குது, 23,800 1,500 பாயிண்ட்ஸ் கீழே வரணும். ஸோ 1,500 பாயிண்ட்ஸ் கீழே வருது, மார்க்கெட் நல்ல ஃபால்னு அர்த்தம். அப்படின்னா மார்க்கெட் எந்த நிலைமையில் ஆயிரும், ஜூனில் என்ன நிலைமையில் இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு மார்க்கெட் திருப்பி போயிடும். ஸோ அப்படி போகாததுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா திருப்பி அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தால் தான் அடுத்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதனால இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஃபால் பண்ண விடுறது ரொம்ப கஷ்டம். அது இது வந்தாலும் ஒரே நாளில் நடக்காது. ஸோ அதுதான் ஒரு நமக்கு ஒன்று இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிறேன். ஸோ தட் அதான் நமக்கு ஈஸி. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது திருப்பி டவுன்ஃபால் ஆச்சுன்னா நல்ல கண்டினியூஸ் டவுன்ஃபாலாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் எய்தர் இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம். ஸோ இந்த இந்த 2 சப்போர்ட்லேயும் நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இங்கே 23,700 இருக்குது. ஸோ 23,700லேருந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். ஸோ இந்த 23,800 வச்சுக்குவோம். ஸோ 23,800 ஏன் இந்த 23,800 வச்சேன்னா, இங்கே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு தான் 23,900ன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை நான் மறுபடியும் இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் இதையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும். இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்னா 2300 வரைக்கும் டச் ஆகிட்டு, ஸோ மார்க்கெட் அப்படியே லைட்டாக க்ரோ ஆகி 2300 வரைக்கும் டச் ஆகலாம். பட் அதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ 23,000லேருந்து கீழே வரும். கீழே வந்தால் எய்தர் 23,500 இந்த ஒரு 500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லேருந்து. ஸோ பவுன்ஸ் பேக் எங்கே ஆகலான்னா 23,500
இங்கிருந்து ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த 23,400 ரேஞ்சிலிருந்து ஆகலாம். ஸோ இந்த 2 ரேஞ்சிலிருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் இம்பார்ட்டண்ட்டாக. என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து நேற்று வந்து மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நேற்று மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் இதுக்கும் கீழே போகும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது உங்களோட ஷார்ட் பொசிஷனோட ப்ராஃபிட் எல்லாம் போயிருந்திருக்கும். ஸோ அதனால் எப்போ வந்து மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு 2-3 கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு 9:15க்கு. சப்போஸ் நீங்கள் இந்த ரெட் கேண்டிலில், நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலில் நம்ம எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரெண்டாவது க்ரீன் கேண்டில் ஒரு புல் பேக். ஸோ மார்க்கெட் எப்பயும் இப்படி ஸ்ட்ரைட் லைனாக ஃபால் ஆகாது, இப்படி ஸ்ட்ரைட் லைனாக ஃபால் ஆகாது. ஸோ மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக்காக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ மார்க்கெட் என்ன நடக்கும்னா இங்கேருந்து கீழே வரும், ஒரு புல் பேக் எடுக்கும். இங்கேருந்து கீழே வரும், ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும். இங்கேருந்து கீழே வரும், புல் பேக் எடுக்கும். அண்ட் இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. அதனால தான் மார்க்கெட் எப்பயுமே நான் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபாலோ ஆகும்னு சொல்லாமல் இப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ரீசன். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வரும்போது இந்த ரெட் கேண்டல்லேருந்து நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுத்துருக்கணும். ஸோ அப்போது இந்த ரெட் கேண்டல்லேருந்து நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுத்தோம்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இது இந்த நடுவில் மிடில் இருக்கனால இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கலாம்னா இந்த கேண்டலுக்கு மேலே இருக்கலாம், இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வைக்கிறது வந்து ஒரு அட்வைசபிள் கிடையாது. அதனால நம்ம எடுத்த கேண்டலுக்கு இல்லைன்னா ஸ்டார்டிங் கேண்டலோட டாப்பில் இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில், இந்த 9:15க்கு வந்து இந்த ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே நான் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லைனா நான் எடுத்த கேண்டிலோட டாப்பில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ அங்கே வச்சுட்டேன்னா என்னோட ப்ராஃபிட் புக்கிங்க்கு எதர் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் வைக்கலாம். ஸோ எப்போ வந்து நமக்கு ஒரு 2-3 க்ரீன் கேண்டில்ஸ் தொடர்ந்து ஃபார்ம் ஆகுதோ இதுதான் நமக்கு வந்து வைக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ நான் இந்த ரெட் கேண்டிலில் வந்து நான் ப்ராஃபிட் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதாவது பொசிஷன் எடுக்க. ஸோ பொசிஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு இங்கேருந்து வரும், வந்து இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் பாருங்கள். இந்த சப்போர்ட் எடுத்துருக்க இடத்துல ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில், செகண்ட் க்ரீன் கேண்டில், தேர்ட் க்ரீன் கேண்டில். ஸோ இந்த 3 க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரே ஒரு ரெட் கேண்டில், அடுத்த ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இந்த 4th க்ரீன் கேண்டிலில் நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன் நான் இந்த 4th க்ரீன் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து இங்கேருந்து எடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே 2 ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, திருப்பி வந்திருக்கு. அதே மாதிரி ரெண்டு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த இடத்துல அது பொசிஷன் ஐடியா தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, எந்த கேண்டிலில் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும், எந்த கேண்டிலில் விட்ரா பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இல்லைன்னா நமக்கு எடுத்த ப்ராஃபிட்டும் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது ஒரு புல் பேக்குக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிற ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் ஒரு ஃபுல் பாடியாக. இந்த கேண்டிலில் நான் எடுக்கிறது அட்வைஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இது வந்து ஒரு ஃபால்ஸாக இருக்குது, ஏன்னா பாடி ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இங்கேருந்து எடுத்தோன்னா 1, 2 திருப்பி இந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம், மார்க்கெட் ஸ்டில் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன புல் பேக், திருப்பி இங்கே வந்துருச்சு. ஆனால் இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், அதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது என்னென்னா இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, ஓகே. இது ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகலை, க்ரீன் கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால தான் பாடி வந்து ஸ்டார்ட் ஆன பொசிஷன்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போது அடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 3வது ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே நீங்கள் வெயிட் பண்ணணும். அடுத்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன், அதாவது என்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா ரெட் கேண்டில் தான் அடுத்து ஒரு ரெண்டு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபால் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை தான் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் இந்த சப்போர்ட்லையும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த 3வது க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த ரெட்க்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே நான் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். அப்போ பொசிஷன் க்ளோஸ் பண்ணோன்னா நான் வந்து எங்கே எடுத்து வந்திருப்பேன், இந்த ரெட் கேண்டிலில் பொசிஷன் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கேண்டிலில் எடுத்து வந்திருப்பேன். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அரௌண்ட் 2.8. நமக்கு வந்து க்ளோஸ் பண்ண பொசிஷன்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 41 பாயிண்ட்ஸ்க்கான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது ஒரு 0.18%க்கான ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ நீங்கள் நிறையா லாட் எடுத்திருந்தீங்க, கரெக்டான ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும். இது ஒரு நல்ல மூவ் தான். ஸோ ஒரு 4-5 கேண்டில் இருந்தாவே நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ் தான்.
ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ உங்களோட இது இருக்குது, நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் எவ்வளவு ப்ரைஸ் எடுத்துருந்துருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். பட் இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான், ஃபஸ்ட் ஒரு ட்ரேடுக்கான நல்ல ப்ராஃபிட். ஸோ இந்த ஒரு ட்ரேடு நேற்று எடுத்திருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். அதே மாதிரி தான் நாளைக்கும் பார்க்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து நமக்கு ஃபால் ஆகும்போது நமக்கு வந்து ஃபால்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி எப்போ வந்து இந்த ரெட் கேண்டில் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். எப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வருதோ அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் சப்போர்ட்டு, தேர்ட் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல 3 சப்போர்ட் இருக்குது. இதையும் நம்ம கவனிக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனாலும், ஏதோ ஒரு கண்டிஷனில் மார்க்கெட் இந்த இடத்துல மேலே போனாலும் என்ன ஆகலான்னா, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேலே போனால் பொசிஷன்ஸ் நம்ம கம்மி தான் இருக்குது. ஸோ நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட எஸ்எம்ஏயோட கிராஃப் வச்சு பார்க்கும்போது, நம்மளோட எஸ்எம்ஏ கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்ஏ கிராஃப் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மார்க்கெட் நாளைக்கு கீழே வரதுக்கானதான் சான்சஸ் தான் இருக்குது. ஸோ ஷார்ட் பண்ண தான் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்கனாமிக் கேலண்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம ட்ரேட் வியூவில் எக்கனாமிக் கேலண்டர் நல்லா இல்லை, அதனால் இந்த சென்சஸ் புல் இருக்குது, அதில் நான் பார்த்தேன்னா இந்த எக்கனாமிக் கேலண்டர் கிடைக்கும். அதில் என்னென்னா, இந்த எக்கனாமிக் கேலண்டரில் இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டியூஸ்டே மார்க்கெட். ஸோ டியூஸ்டே மார்க்கெட்டோட இந்த ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்குல்ல, இது சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாரும் வந்து ஒரு 8-9 இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆக்சுவல் வந்து 6.4 தான் இருக்குது. ஸோ ஜிடிபி க்ரோத் வந்து எவ்வளோ ஃபிசிக்கல் இயர்க்கான ஜிடிபி க்ரோத் வந்து எவ்வளோன்னு பார்க்கும்போது இவ்வளோதாங்கிறத கம்மியாக இருக்குது. ஸோ அதாவது போன வருஷத்தை விட ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இது கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணியிருந்திருக்கு மார்க்கெட்டை. இது ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு என்னென்னா எஃப்ஓஎம்சி, அதாவது ஃபினான்ஷியல் கமிட்டி மீட்டிங் நடத்த போகிறாங்க. இது வந்து யூஎஸில் இருக்கிற மீட்டிங். இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏற்கனவே இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மி பண்ண போகிறேன்னு. ஸோ இது ரெண்டும் ஒரு ஹை இம்பேக்ட் பண்ணக்கூடியது மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட்டை நல்லாவே இம்பேக்ட் பண்ணணுன்னு. ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து ஹை இம்பேக்டான ஒன்றுது. ஸோ எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதோ ஸோ மார்க்கெட் கீழே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா, எந்தெந்த கம்பெனிலாம் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா, டாட்டாவோட 2 கம்பெனி, டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று இருக்குது, அடுத்து டாடா கன்சல்டன்சி இருக்குது, டிசிஎஸ். இந்த ரெண்டுமே வந்து நிஃப்டி 50ல் கொஞ்சம் ஸ்ட்ராங் பொசிஷன் ஹோல்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து வியாழக்கிழமை நாளைக்கு பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால வெள்ளிக்கிழமை தான் இதில் மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ சப்போஸ் இவங்களோட மீட்டிங் வந்து காலையிலேயே இருக்குன்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி டேனால நாளைக்கு மேலே கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ்பைரி டே நாளைக்கு ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆப்ஷன் எடுங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து தீட்டா டிகே இருக்குது. அப்படின்னா எக்ஸ்பைரி டே முடியும் போது அந்த ஆப்ஷனோட வேல்யூ, வீக்லி ஆப்ஷனோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து மத்தியானத்துக்கு மேலே, ஸோ மத்தியானம் வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். மத்தியானத்துக்கு மேலே ஆப்ஷனோட ப்ரைஸ் மேலே கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ லைக் 20ல் இருக்கும், திடீர்னு 100க்கு போகும், அதுக்கப்புறம் 0 ஆகும். ஸோ இந்த மாதிரி சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுங்க மார்க்கெட். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.